ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து ஒரு பருப்பு வடை செய்கிறது பார்க்கலாமா? இது வந்து பருப்பை ஊற வச்சுட்டு உங்களுக்கு இதில் கூட வேணுன்னா கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ஒரு ஒரு 2 மணிலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு அதை வந்து 1 2 மிக்சியில் போட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நல்லா வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கீரை, அப்புறம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே இஞ்சி வந்து எவ்வளோ மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தேய்ச்சி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அது கூட நைஸாக கட் பண்ணி வச்ச பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சி ஒரு ஒரு 10 நிமிஷம் வச்சு, அதுக்கப்புறமா 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தட்டி போட்டு தோசைக்கல்ல வடையாகவும் வைக்கலாம், இல்லைனா உருண்டையாக உருட்டி இட்லி பானையில் வேக வச்சும் எடுத்து சும்மாவும் சாப்பிட்லாம். இதை நீங்கள் குழம்புல போட்டு வடை குழம்பு இல்லை உருண்டை குழம்பாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.